இது நம்ம ஆன்மீக தமிழ் சேனல் நல்ல நாள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியை பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நேயர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அதோடு மட்டும் இல்லை, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவோட கடைசியில் ஏதேனும் ஒரு கோயிலை பற்றின சிறப்பு தகவல் உங்களுக்காக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை. தமிழ் ஆண்டு குரோதி ஆடி மாதம் 16ஆம் தேதி. இந்த மாதத்தின் மிக முக்கியமான சிறப்பு ஒன்று இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் 3 பிரதோஷம் வரும். அதாவது 1ஆம் தேதி, 17ஆம் தேதி மற்றும் 31ஆம் தேதி. அதனால் மறக்காமல் இந்த மாதம் 3 பிரதோஷத்தையும் கொண்டாடுங்க. இன்றைய திதி இன்று அதிகாலை 12 மணி முதல் இன்று மாலை 5 மணி 17 நிமிடங்கள் வரை துவாதசியும் அதன் பின்பு திரியோதசியும் உள்ளது. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12 மணி முதல் இன்று பிற்பகல் 12 மணி 47 நிமிடங்கள் வரை மிருகசீரிஷமும் அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரமும் உள்ளது. இன்றைய கரணம் இன்று அதிகாலை 5 மணி 43 நிமிடங்கள் வரை கௌளவமும் அதனைத் தொடர்ந்து மாலை 5 மணி 17 நிமிடங்கள் வரை தைத்துளமும் அதன் பின்பு கரசையும் வருகிறது. இன்றைய நாமயோகம் இன்று அதிகாலை 12 மணி முதல் மாலை 3 மணி 6 நிமிடங்கள் வரை வியாகாதமும் அதன் பின்பு ஹர்ஷனமும் உள்ளது. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 12 மணி முதல் இன்று காலை 6 மணி 2 நிமிடங்கள் வரை சித்தயோகமும் பின்பு மரணயோகமும் தொடர்கிறது. இன்றைய சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 12 மணி 47 நிமிடங்கள் வரை விசாக நட்சத்திரத்திற்கும் அதன் பின்பு அனுச நட்சத்திரத்திற்கும் வருகிறது. இன்றைய ராசி பலன்: மேஷம் சாந்தம், ரிஷபம் பக்தி, கடகம் கவலை, சிம்மம் சுபம், கன்னி விருத்தி, துலாம் பாராட்டு, விருச்சகம் பரிசு, தனுசு சுகம், மகரம் நன்மை, கும்பம் அனுகூலம், மீனம் வெற்றி. இன்றைய பிறந்தநாள் தினத்தில் இந்திய விடுதலை போராட்ட வீராங்கனை கமலா நேரு அவர்களின் பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இன்றைய நினைவு நாள் தினத்தில் விடுதலை போராட்ட வீரர் பாலகங்காதர திலகர் அவர்களின் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து நாம் இன்றைய நேர காலங்கள் பற்றி பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 10 மணி 45 நிமிடங்கள் முதல் 11 மணி 45 நிமிடங்கள் வரையும். இன்றைய கௌரி பஞ்சக நல்ல நேரம் 12:15 மணி முதல் 1:15 மணி வரையும், மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரையும் உள்ளது. இன்றைய ராகு காலம் இன்று பிற்பகல் 1:30 மணி முதல் 3:30 மணி வரையும். இன்றைய குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும் உள்ளது. இன்றைய யமகண்டம் இன்று காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும், இரவு 10:30 மணி முதல் 12 மணி வரையும் உள்ளது. இன்றைய சந்திரன் வரை இன்று விடியற் காலை 4 மணி முதல் 5 மணி வரையும், காலை 11 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 6 மணி முதல் 7 மணி வரையும் உள்ளது. இன்றைய சுக்கிரன் வரை இன்று காலை 9 மணி முதல் 10 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 5 மணி வரையும், இரவு 11 மணி முதல் 12 மணி வரையும் உள்ளது. இன்றைய புதன் வரை இன்று காலை 10 மணி முதல் 11 மணி வரையும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையும் உள்ளது. இன்றைய குரு வரை இன்று இரவு 8 மணி முதல் 9 மணி வரையும் உள்ளது. இன்றைய பாட்டி வைத்தியத்தில் வேப்பிலையுடன் பெருங்காயத்தை அரைத்து காயத்தின் மீது தடவ ரணங்கள் ஆறும் என்று பதிவில் உள்ளன. இன்றைய பழமொழியில் தனக்குரிய வேலையை காண்பவனே வாழ்த்தப்பட்டவன் என்று பதிவில் உள்ளன. இன்றைய கோயில் திருவிழாக்களில் திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமான் தெப்பமும், சேலம் செவ்வாய்ப்பேட்டை ஸ்ரீ மாரியம்மன் வெள்ளி விமானத்தில் புறப்பாடும் நடைபெறுகிறது. இன்றைய தினம் காகித தினமாக கொண்டாடப்படுகிறது மற்றும் உலக தாய்ப்பால் தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. இன்றைய நாள் இன்று சமநோக்கு நாளாக அமைந்துள்ளது. இன்றைய நேரக்காலங்கள் பற்றி அறிந்தோம். அடுத்து இன்று ஒரு கோயில் தகவலில் திருக்கடிகை யோக நரசிம்மர் பற்றி பார்க்கலாம். இத்திருக்கோயில் அமைந்துள்ள இடம் வேலூர் மாவட்டம் சோளிங்கர் எனும் ஊரில் அமைந்துள்ளது. கோயிலின் மூலவர் யோக நரசிம்மர், அம்பாள் அமிர்தவல்லி. திருமாலின் 108 திவ்ய தேசங்களில் இத்தலம் 65வது திவ்ய தேசமாகும். இத்திருத்தலத்தில் நவரசிம்மரும் ஆஞ்சநேயரும் யோகஸ்தானத்தில் அமைந்திருப்பது சிறப்பான ஒன்றாகும். இத்திருக்கோயிலின் திருவிழாக்களானது கார்த்திகை மாதம் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்று நடைபெறுகிறது. 5 வெள்ளிக்கிழமை மற்றும் 5 ஞாயிற்றுக்கிழமைகளில் இத்திருவிழா இத்தலத்தில் மிகவும் விசேஷமாக நடத்தப்படுகிறது. இவ்விழா நாட்களின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வது பரவசமாக இருக்கும் என்று பக்தர்கள் கூறுகின்றனர். அதேபோன்று சித்திரை மாதம் 10 நாள் பிரம்மோற்சவமும் இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வதும் சிறப்பான ஒன்றாகும்.
இத்திருக்கடையை கோயிலானது மலைமேல் அமைந்துள்ள இக்கோயிலில் பெருமாள் யோக நரசிம்மர் வடிவில் அமைந்துள்ளார். இம்மலைக்கோயிலுக்கு செல்ல பக்தர்கள் 1305 படிகளை ஏறி கடக்க வேண்டும். இக்கோயிலானது சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு கோயிலாகும். மீண்டும் மற்றொரு நாள் பற்றிய விவரங்களையும் மற்றொரு கோயில் பற்றிய விவரங்களையும் நாம் காண்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.